என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தற்போது ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி. மணிகண்டன் வணக்கம். தற்போது தாவேக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வழக்கமாக அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறதா என்கிற கேள்வியும் எழுதியிருக்கிறது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். இல்ல, நிச்சயமாக இல்ல. இது வந்து அரசியலுக்கு இதுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை OMCA மைதானத்தில் நடத்தப்படும் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் போலே அவர் பாத்தீங்கன்னா தொப்பி அணிந்து கை அணிந்து வந்திருக்கார். இதுல இன்னும் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இஸ்லாமியர்கள் எப்படி இந்த தொழுகைக்கு காலையில இருந்து உண்ணா நோன்பு இருப்பாங்களோ, சோ அந்த மாதிரி திரு விஜய் அவர்களும் காலையில இருந்து உண்ணா நோன்பு இருந்து சோ அந்த வழி எல்லாம் அறிஞ்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இப்போ அந்த நோன்பும் திறக்கப்பட்டிருக்கு. 2500 இருந்து 3000 நபர்களுக்கு இங்க உணவுகள் நோன்பு கஞ்சி உள்ளிட்ட உணவுகள் தயார் நிலையில இருக்கு. சோ இத அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட்டம் கட்டுக்கடக கூட்டம் இருந்தாலும் அங்க உள்ளுக்குள்ள சிறப்பான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா அந்த பரிசு பொருட்களும் வழங்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15 ஜமாத்துல இருந்து கலந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசின் தலைமை காஜி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. நன்றி மணிகண்டன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
அந்த 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 பக்கம் அங்கே தான் பிரச்சனை கொடுத்தாரு. أشهد أن لا ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு நோன்பை திறந்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த தொழுகையில் ஈடுபட்டார். தொழுகையில் ஈடுபட்ட பிறகு அவர் தற்போது ராயப்பேட்டா மைதானத்திலிருந்து அந்த அரங்கில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பிரச்சார வாகனத்தின் மூலமாக அவர் சென்றிருக்கிறார். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2000-3000த்திற்கும் அதிகப்பட்ட நபர்கள் கூடியிருந்தார்கள். இருபுறமும் சூழ்ந்து இருந்தார்கள். எனவே அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்து மேலேறி அனைவரிடமும் கை அசைத்து விட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 2000 பேருக்கு அந்த உணவுகள் வழங்கும் நிகழ்வு இருந்தாலும் கூட இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்கள் அனைவரையும் அரங்கத்திற்குள் அனுமதித்திருந்தார்கள், அந்த தொழுகைக்கு அனுமதித்திருந்தார்கள். அதன் காரணமாக அதை முடித்துவிட்டு தற்போது அந்த பிரச்சார வாகனத்தின் மூலமாக அவர் புறப்பட்டிருக்கிறார். அவர் அந்த புறப்பட்டாலும் இந்த பகுதியில் இருபுறமும், குறிப்பாக அவர் வாகனம் செல்லத்துக்கு வழி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வழியின் இருபுறமும் பார்த்தீர்கள் என்றால் அதிக அளவில் கூட்டம் இருந்தது. அதிக நபர்கள் இந்த பகுதியில் இருந்தார்கள். எனவே அந்த பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி அனைவருக்கும் கையை அசைத்து விட்டு தற்போது அவர் இல்லம் திரும்பி இருக்கிறார். பாலவேல், சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முறையாக நோன்பு திறப்புக்கு முந்தைய துவா ஓதி நோன்பு திறப்பு நடத்தப்பட்டது. இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்காக தாவேக தலைவர் விஜயும் இன்று விரதம் மேற்கொண்டிருந்தார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த நிகழ்வு முடிந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்.